கிருபா போட்ட ஆர்டர் மறுக்க முடியாத திவாகரன். திவாகரனை பற்றி யாரோ தப்பாக போஸ்ட் அடித்து ஒட்ட அதை பார்த்து வெகுண்டு போயிருக்காரு. அந்த போஸ்டரை வாட்ஸ்அப்பில் யாரோ கிருபாவுக்கு அனுப்பிச்சு வைக்க அதை கண்டு அவர் பொங்கியில் தீனதயாலும் திட்டுறாரு. அப்படி தாண்டா அடிப்பானுங்க, இவன் வெட்டி பந்தாவுக்காக போய் டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்படி தான் பேசுவானுங்க. டெஸ்ட் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிருபா சொல்கிறாரு, டேய் நீ போய் டெஸ்ட் எடுத்து வந்துடா அப்படின்னு. அண்ணே அப்பா தான் புரியாமல் சொல்கிறாரு, நீயுமா அப்படின்னு திவாகரன் கேட்க, இல்லைடா நம்ம அதுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வராதுடா, நீ சும்மா போய் டெஸ்ட் எடுத்து வா, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்றாரு. ஜெயந்திக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஜெயந்தியும் திவாகரனும். ஆனால் திவாகரன் ஒரு மாதிரி அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. டாக்டர் ஜெயந்தியோடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க திவாகரனுக்கு தான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்ல, திவாகரன் வந்து நான்லாம் டெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் எடுத்து பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார், நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகரன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற, டாக்டர் முன்னாடி நம்ம வீராப்பாக பேசிட்டு வந்துட்டோம், ஆனால் உள்ள பயமாக தான் இருக்குது, நான் வேறு தண்ணி சிகரெட்டுன்னு எல்லாமே தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு வேளை ரிசல்ட் நம்மளுக்கு எதிராக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போன்னு பார்த்து ஒரு கப்பல் வந்து இதே ப்ராப்ளமுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம், அந்த ஒய்ஃப் வந்து அவரை திட்டிட்டு, என்னை மட்டும் கேவலமாக பேசினில்ல, இப்போ உனக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. இதை பார்த்தோன்னே திவாகருக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை ரிசல்ட் நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஜெயந்தியும் இதே மாதிரி அவரை பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்றாங்க. திவாகருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சீரியல் எந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.